வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸா? அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். 2026 ஆனுவல் பிளானர் படி நமக்கு அப்கமிங் எக்ஸாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டி எக்ஸாம் தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ ரீசெண்டாக வர நியூஸில் என்ன நமக்கு வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சி மாறிடுச்சு. அப்போ இந்த ரீசன்னால் நமக்கு எப்படியும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரலாம், இல்லை பிஜி போஸ்டிங் நிறைய வேகன்சி கிரியேட் ஆகுது. அப்போ பிஜி எக்ஸாம் வரலாம், யூஜி எக்ஸாம் வருமா, யூஜிடிஆர்பி வருமா, இல்லை பிஜிடிஆர்பி வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸில் இன்னும் நமக்கு கால்ஃபரும் வரல. படிக்கலாமா வேணாமா, இல்லை நம்ம கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு நம்ம படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நமக்கு எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்ற கான்செப்டோடு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் வரட்டும், எக்ஸாமை நான் ஃபேஸ் பண்ணணும்னா நான் கண்டென்ட்டை கிளாரிட்டியாக நான் எக்ஸாம் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் படிக்க. ஓகேங்களா? அப்போது அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். இன்றைக்கி ஒரு 2 hours டெய்லி ஒரு 3 hours கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக யூ வில் கெட் சக்ஸஸ் இன் 2026 யூஜிடிஆர்பி. ஓகேங்களா? இப்போது அதுக்காக தான் நான் ஒரு புது முயற்சி ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி ஒரு கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். SFC molecule consists of octahedral geometry due to the dash type of hybridization. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஹைப்ரிடைசேஷன், ஜியோமெட்ரி இதெல்லாம் எங்கேருந்து எந்த கான்செப்ட்லேருந்து இந்த கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்இபிஆர் தியரியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அக்கார்டிங் டு விஎஸ்இபிஆர் தியரி இந்த கொஷினை நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த தியரிலாம் போயிட்டு நம்ம இதை எப்படி படிச்சுட்டு இதை அப்ளை பண்ணணுமா அப்படிலாம் ரொம்ப நம்ம சிரமப்படவே தேவையில்லை. நான் ஐ வில் கிவ் சம் சிம்பிள் ட்ரிக் ஹவு டு ஃபைண்ட் த ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஜியோமெட்ரி ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். SF6 கொடுத்துருக்காங்க. SF6 இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா சல்ஃபர் ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ நமக்கு தெரியும் ஆக்சிஜன் ஃபேமிலியில் யார் இருப்பாங்க? ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலூனியம். ஸோ இந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு எல்லாமே என்ன வேலன்சி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணணும். ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே என்ன வேலன்சி இருக்குன்னா 6 வேலன்சி இருக்கும். அப்போ அந்த வேலன்சியை பேஸ் பண்ணி அதில் எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we can find hybridization and geometry. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 6 வேலன்சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 6 வேலன்சி நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு how many atoms are surrounded by sulfur? 6. ஸோ ஃப்ளூரின் 6 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? டைரக்டாக அதோட வேலன்சியோட எத்தனை ஆட்டம்ஸ் அட்டாச் ஆகுதோ அது நம்ம பாண்ட் பேர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை பாண்ட் பேர்ஸ் இருக்கு? 6 பாண்ட் பேர் இருக்கு. ஓகே, 6 பாண்ட் பேராக இருக்கு. ஓகேவா? அப்போ பாண்ட் பேர் 6னா என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp3d2. டோட்டல் கவுண்ட் பண்ணி பாருங்க. S1, P எத்தனை இருக்கு? 3 இருக்கு. D எத்தனை இருக்கு? 2 இருக்கு. டோட்டலாக நமக்கு எத்தனை வருது? sp3d2 வருது. 6 பாண்ட் பேர் இருக்கிறதுனால நமக்கு ஹைப்ரிடைசேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயே அவங்க கொடுத்துட்டாங்க ஜியாமெட்ரி என்னன்னு சொல்லிட்டு ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே வருது பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த கொஷினுக்கு நான் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா sp3d2. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.